ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சுவை நேரம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பழ பஜ்ஜி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து கேரளாவில் ரொம்பவே ஃபேமஸான ஸ்நாக்ஸ் தாங்க. இது வந்து பழம்பொரின்னு சொல்லுவாங்கங்க. இதை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து நேந்திரம் பழம் எடுத்துருக்கேன். நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும். இதை வந்து 2ஆக கட் பண்ணி அதையும் வந்து 3ஆக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் மைதா மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 1 ஸ்பூன் சர்க்கரை, உப்பு எல்லாமே வந்து சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்தி ஃபஸ்ட்டு எல்லாமே நல்லா ஒன்று சேர கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வந்து மாவு பதத்துக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப தண்ணியே இருக்கக்கூடாது. உங்கள் விரலை வச்சு இப்படி வந்து டிப் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாவு வந்து இந்த மாதிரி உங்கள் விரலில் வந்து ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கணும். இதை வந்து கரெக்டான பக்குவம். இப்போது எண்ணெய் வந்து நல்லா சூடாகிட்டுருக்கு ஒரு பக்கம். அது சூடானதுக்கப்புறம் நம்ம ஒரு பழத்துண்டை எடுத்து இந்த மாதிரி மாவில் டிப் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து போட்டாச்சு. இப்போது 2 நிமிஷம் கழிஞ்சு ஒவ்வொன்றையாக வந்து திருப்பி போடுங்க. போட்ட உடனே திருப்பி போடாதீங்க, ஒட்டி பிடிச்சிரும். ஒரு 2 நிமிஷம் கழிஞ்சு ஒவ்வொன்றையாக வந்து திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு 2 சைடு வெந்ததும் எடுத்து பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஹெல்த்தியாக. அவங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சுவை நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.